நீங்க தேடி பார்க்க முடியும். மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவிலே அடிமை தலையை இல்லாதொழித்து கருப்பினத்தவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடிய ஒரு மாபெரும் தலைவன். அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் உடைய பிரபலமான ஒரு வார்த்தை தான் ஐ ஹேவ் அ ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவு தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளும் வெள்ளைக்காரனின் பிள்ளைகளும் ஒன்றாக விளையாட வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது. என்னுடைய கருப்பினத்து பிள்ளைகளும் வெள்ளைக்காரனுடைய பிள்ளைகளும் ஒரே பஸ்ஸில் பக்கத்தில் அமர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது. நாங்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங். கருப்பினத்தவர்களுடைய உரிமைக்காக போராடியவர். அவர் தன்னுடைய சமூகத்தின் உரிமைக்காக போராடினார். இப்படியெல்லாம் நான் கனவு காண்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி நெல்சன் மண்டேலா கருப்பினத்து மக்களுக்காக போராடியவர். சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர். சவுத் ஆப்பிரிக்காவின் தேசதந்தையாக பார்க்கப்படக்கூடியவர். அந்த மக்களின் மீட்சிக்காக போராடினார் நெல்சன் மண்டேலா. அதே மாதிரி ஷேகுவேராவை இன்றைக்கு நம்ம ஆட்டோல ஸ்டிக்கராக பார்க்கிறோம். மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஷேகுவேரா ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக போராடியவர், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர். ஷேகுவேராவுக்கான வரைவிலக்கணத்தை இத்தோடு நம்ம சுருக்கிடலாம். நெல்சன் மண்டேலாவுக்கான வரைவிலக்கணத்தை ஒரு வரையறையோடு சுருக்கிடலாம். மார்ட்டின் லூத்தர் கிங்கினுடைய செயல்பாடுகளை ஒரு வரைமுறையோடு நம்ம சுருக்கி வச்சிடலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விழுமியங்களையும் இந்த வரையறையோடு நம்ம சுருக்க முடியாது. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலேயே அடிமை தலையை இல்லாதொழித்து அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே நிரூபித்து காட்டினார்கள். வெள்ளையன், கருப்பன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அரபியன், அஜமியன் என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. இறைவனிடத்திலே உங்களுக்கு தக்குவா இருக்கிறதா? நீங்கள் இறையச்சத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் என்றால் இறையச்சத்தை வைத்துத்தான் இறைவன் உங்களை எடை போடுவானே தவிர வெள்ளையா இருக்கிற, கருப்பா இருக்கிற, உயர்ந்தவனா இருக்கிற, தாழ்ந்தவனா இருக்கிற, பணக்காரனா இருக்கிற, ஏழையா இருக்கிற, படித்தவனா இருக்கிற, படிக்காதவனா இருக்கிற, அரபியனா இருக்கிற, அஜமியனா இருக்கிற, அமெரிக்காக்காரனா இருக்கிற, ஆசியாவில் இருக்கிற என்று வேறுபடுத்தி இடத்தை பொறுத்தோ, கலரை பொறுத்தோ, நிறங்களை பொறுத்தோ, செல்வத்தை பொறுத்தோ இறைவன் வேறுபடுத்தி பார்க்க மாட்டான். எனவே நாம் அனைவரும் மனிதர்கள் தான் என்பதை மிக நிஜமான வாழ்க்கை நிரூபித்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் மேலே சொன்ன எந்த தலைவரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஏரியாவில் ஒரு சமூகத்திற்காக அவர்களுடைய மக்களுக்காக போராடியவர்களாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட டாபிக்குள்ள போராடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி இந்த அத்தனை பேரும் எதெல்லாம் செய்திருப்பார்களோ அது அத்தனையும் ஒன்றுபட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக செய்திருப்பார்கள்.